அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரைவல்ஸ் ட்ராமாவோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து 18ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கிலாந்தில் பாத் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குது. ஓகேங்களா? இந்த ட்ராமாவோட மெயின் ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா லிடியான்ற ஒரு கேர்ள். இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலை. இருந்தாலுமே இந்த லிடியாவை 3 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா கேப்டன் ஜாக் அப்சல்யூட், செகண்ட் கேரக்டர் யாருன்னா பாப் ஏக்ரஸ், அண்டு தேர்ட் கேரக்டர் யாருன்னா சார் லூசியஸ். இந்த 3 பேருமே வந்து லிடியாவை லவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லிடியா இந்த 3 பேரில் யார் லவ் பண்ணுறாங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து லிடியாவுக்கு ஒரு கார்டியன் இருக்காங்க. அந்த கார்டியனோட பேர் வந்து என்னென்னா மிஸ்ஸஸ் மேலப்ராப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கேரக்டர் யாருன்னா சார் ஆண்டனி. இவங்க யாருன்னா கேப்டன் ஜாக்கோட அப்பா இவங்க. இன்னொரு கேரக்டர் வந்து லூசி. இவங்க வந்து யாருன்னா லிடியாவோட மெய்டு. ஓகேங்களா? ஒரு வேலைக்காரின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இன்னும் கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லிடியாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிடியான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது. இவங்களுக்கு ஒரு கார்டியன் இருக்காங்க. ஆல்ரெடி அந்த கார்டியன் நேம் நான் சொல்லியிருக்கேன், மிஸ்ஸஸ் மேலப்ராப். இந்த லிடியான்றவங்க நிறைய ரொமான்டிக் நாவலை வந்து படித்தவங்க. அவங்க என்ன மாதிரியான இமேஜினேஷன் உலகத்தில் இருக்காங்கன்னா, நமக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பணக்காரன் வீட்டு பையன்கிட்ட வந்து அந்த அன்பு, அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நம்மளை நேசிக்கிறவன், அவன்கிட்ட பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைப் தான் இவங்க. கேப்டன் ஜாக் அப்சல்யூட்க்கு லிடியாவை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா கேப்டன் ஜாக் அப்சல்யூட் வந்து ஒரு பெரிய பணக்காரர். நம்ம பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதுன்னா லிடியா வந்து கண்டிப்பாக நம்ம மேரேஜ், நம்மளுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. ஸோ நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு ஏழை வீட்டு பையனாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. தன்னோட நேமை வந்து பெவல்ரின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. தன்னை என்னோட இன்ட்ரோ பண்ணிக்கிறார். நான் லிடியா கிட்ட வந்து நான் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு அன்பு மட்டும் போதும், நான் வந்து ஒரு ஏழை வீட்டு பையன் சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. லிடியாவுக்குமே பிடிச்சிருது. இவங்க 2 பேருமே வந்து சீக்ரெட்டாக வந்து லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த கார்டியனுக்கு தெரிஞ்சிருது. அதாவது மிஸ்ஸஸ் மேலப்ராப்க்கு தெரியுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது, அவனை கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறாங்க. ஆனால் லிடியா வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்றாங்க. இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுடைய கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு தன்னுடைய ஆண்ட் கிட்ட வந்து இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் லிடியாவுக்கு தெரியாது இவனோட பேர் வேறு, இவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன்னு தெரியாது. ஓகேங்களா? இப்போது இந்த டவுனுக்கு, இந்த பாத் இந்த டவுனுக்கு வந்து சார் ஆண்டனி வராரு. சார் ஆண்டனி யாருன்னா நம்ம கேப்டனோட, அதாவது கேப்டன் ஜாக்கோட அப்பா தான் இவங்க. இவர் ஆக்சுவலி யாரை பார்க்க வராருன்னா நம்முடைய மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை பார்க்க வராரு. எதுக்காகனா, எனக்கு ஒரு பையன் இருக்கான் கேப்டன் ஜாக்குன்னு. அந்த பையன் வந்து நான் லிடியாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு இது சம்மதமானு கேட்க வராரு. ஹேண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க, நீங்களும் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பையனை வந்து லிடியாவுக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து நம்மளுடைய கேப்டனுக்கு தெரியாது. அதாவது நம்ம லவ் பண்ணுற பொண்ணை தான் அப்பா வந்து நமக்கு மேரேஜ் பண்ண வைக்க போகிறாருன்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஓகேவா? இப்போது கேப்டன் வந்து லிடியாவை பேசுகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான், நீ அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் லிடியா வந்து ஒத்துக்க மாட்றாங்க. இல்லை, நான் வந்து வேற ஒருத்தனை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே கேப்டனும் சரி, சார் ஆண்டனியும் மிஸ்ஸஸ் மேலப்ராப்பை வந்து லிடியாவோட மனசை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லிடியா வந்து கோவப்படுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா லிடியாவை ஒரு ரூமில் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சார் ஆண்டனி என்ன சொல்கிறாருன்னா, நான் என் பையனை கூப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பாக நான் ஒரு நாள் வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கார்டியனான மிஸ்ஸஸ் மேலப்ராப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரத்துக்குள்ள நான் வந்து இவரோட மனசை மாற்றி வச்சிடுறேன், கண்டிப்பாக அவன் வந்து உங்கள் பையனையே வந்து மேரேஜ் பண்ணி பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சார் ஆண்டனி வந்து தன்னுடைய பையனை பார்க்குறாரு. கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டை பார்க்குறாரு. அவர் தான் தன்னுடைய நேமை வந்து பெவல்ரின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சார் ஆண்டனி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, அந்த பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பட் அந்த பொண்ணு யார், பேர் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் நீ மேரேஜ் மட்டும் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வருது. அப்பா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வருது. டேய், நான் உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், நீ என்னன்னா எனக்கு பேச்சை வந்து மீறியன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கோவம் வருது. நம்முடைய கேப்டன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வேற ஒரு பொண்ணை ஒரு லவ் பண்ணுறோம், அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண சொல்கிறாரு, இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கார். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், லிட்டியாவை மொத்தம் 3 பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னு. அதில் ஒருத்தங்க கேப்டன் ஜாக் அப்சல்யூட்னு, ஓகேங்களா. இன்னும் 2 பேர் யாருன்னா பாப் ஏக்ரஸ் அண்டு சார் லூசியஸ். இவங்க 2 பேருமே இப்போது பேத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா லிட்டியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்காக வந்திருக்காங்க, ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கும் தெரியும் லிட்டியா வந்து பிவில்ட்ரியை தான் லவ் பண்ணுறாங்கன்னு. இவங்க 2 பேருமே இது வரைக்கும் பிவில்ட்ரியை பார்த்ததே இல்லை. கேள்விப்பட்டிருக்காங்க அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பான்னு, ஆனால் பார்த்ததே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பாப் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கேப்டனோட ஒரு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் பாபுக்குமே தெரியாது கேப்டன் தான் வந்து பிவில்ட்ரியாக நடிக்கிறான்னு சொல்லிட்டு. சார் லூசியஸோட மனசில் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக நான் தான் லிடியாவை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. எதுக்காக அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, அவர் ஸ்டார்டிங்கில் இருந்தே லிடியாவுக்கு நிறைய லெட்டர் வந்து எழுதுவார், லவ் லெட்டர்ஸ். அந்த லவ் லெட்டர்ஸ்க்கு லிடியாவும் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஷுவராக வந்து லிடியாவுக்கு என் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது, கண்டிப்பாக நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. என்னென்னா, சார் லூசியஸ் லவ் லெட்டர் எழுதுகிறாங்க, ஆனால் அந்த லவ் லெட்டர் எதுவுமே லிடியாவுக்கு போகாது. லிடியாவுக்கு பதிலாக யாருக்கு ரீச் ஆகும்னா, அந்த கார்டியனான மிஸ்ஸஸ் மேலப்ராப் தான் ரீச் ஆகும். அது எப்படின்னா, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே லூசி என்ன பண்ணுவாங்கன்னா, லூசினா அந்த மெய்ட் சர்வெண்ட், அவங்க வந்து லிடியாவுக்கு கொடுக்காம அந்த கார்டியனுக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த கார்டியன் வந்து சார் லூசியஸை சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லவ் லெட்டருக்கு இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த லூசி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு சார் லூசியஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ சார் லூசியஸ் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, லிடியா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபோர்ஜரி. அது பண்ணுறது யாருன்னா, அந்த கார்டியன் அண்டு லூசி, இவங்க 2 பேரும் சேர்த்து தான் ஏமாத்துறாங்க, ஓகேங்களா. பட் இந்த விஷயம் எதுவுமே வந்து சார் லூசியஸ்க்கு தெரியாது, ஓகேங்களா. கேப்டன் ஜாக் அப்சல்யூட் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பா வந்து லிடியாவை தான் பார்க்க போயிருக்காரு, நம்ம அப்பா வந்து லிடியாவை தான் நம்ம கல்யாணம் பண்ண வைக்க போகிற விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ அப்பா கிட்ட சாரி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு கோவத்தினால நான் வந்து தப்பாக பேசிட்டேன், நீங்கள் யாரை சொன்னாலுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, லிடியாவோட வீட்டுக்கு போகிறாரு. ஆண்ட் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது ஆண்ட்னா அந்த கார்டியன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆண்டனியோட பையன் கேப்டன் ஜாக் அப்சல்யூட், நான் வந்து லிடியாவை பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே மிஸ்ஸஸ் மேலப்ராப் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. சரி சரி, உங்கள் அப்பா வந்தார், இது மாதிரி சொன்னார், நீயும் வருவேன்னு, சரி போய் பாருன்னு சொல்லிட்டு லிடியாவை கீழே கூப்பிட்றாங்க. லிடியா கீழே வந்து பார்த்தவொடனே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன இது, நம்ம லவ்வர் வந்து இங்கே இருக்கான், பக்கத்தில் வந்து நம்ம கார்டியன் வந்து எந்த கோவப்படாமல் ஹாப்பியாக இருக்காங்களே, இங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்போது அந்த கேப்டன் ஜாக் அப்சல்யூட் வந்து லிடியா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களோட கார்டியனை ஏமாற்றிட்டேன், என்னென்னா நான் வந்து கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிருக்கேன், ஆனால் நான் வந்து பிவில்ட்ரின்னு அவங்களுக்கு தெரியாதுன்னொன்னே லிடியா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி சரி, நம்ம 2 பேரும் சீக்கிரமாக வீடை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னொடனே இவங்க 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, பாப் ஏக்கர்ஸ், சார் லூசியஸ் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருக்கும் இருக்கிறது காமனாக இருக்கிறது ஒரு எனிமி தான், அந்த பெவில்ட்ரி. அவனை கொண்டுட்டோன்னா கண்டிப்பாக லிடியா நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் மேரேஜ் பண்ணிக்கணும். சார் லூசியஸ் பாப் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அவனை சேலஞ்ச் பண்ணு, அந்த பெவில்ட்ரியை, அவனை வந்து நீ கொன்னுடு அப்படின்னோடனே பாப் யோசிக்கிறாங்க. எனக்கு சண்டை போகிறதுல உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னவொடனே, இல்லை இல்லை கண்டிப்பாக உன்னால் வந்து அவனை வின் பண்ண முடியும், நீ கண்டிப்பாக வந்து என்ன பண்ண, அவனை சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு பாப் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ பாபுமே ஒரு லெட்டர் எழுதுறாங்க பெவில்ட்ரிக்கு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணலாம் அப்படின்னோடனே அதை பெவில்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கேப்டன் ஜாக் அப்சல்யூட், அவங்களோட அப்பாவான சார் ஆண்டனி, அதுக்கப்புறமா மிஸ்ஸஸ் மேலப்ராப் 3 பேருமே லிடியாவை பார்க்க போகிறாங்க. லிடியாவுக்கு இப்போ தான் புரிய வருது என்னென்னா, இந்த பெவில்ட்ரி வந்து சார் ஆண்டனியோட பையன், இவன் நம்மளுடைய அன்பை பெறத்துக்காக தான் இவன் வந்து தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டான், இவன் வந்து பணக்காரன்ற விஷயம் புரிஞ்சிருது. கேப்டன் ஜாக் அப்சல்யூட் வந்து புரிய வைக்கிறாங்க, இங்கே பாருமா, நான் வந்து
தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் எதுக்காக பண்ணேன், உனக்காக தான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் லிடியா வந்து இல்லை, என்னை நீ பார்க்காத, இங்கேருந்து ஓடி போயிடு, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு இவங்க வந்து கோவத்தில் கத்திட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்த சீனில் என்ன ஆகுதுன்னா, பாப் ஏக்கர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்களா பெவில்ட்ரிக்கு. ஸோ பெவில்ட்ரியுமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. ஒரு மாதிரி மூட் ஆஃபில் இருக்கார். லிடியா வந்து நம்மளை வந்து மேரேஜ் பண்ணிக்கலையே அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து தெரிய வருது பாப்க்கு வந்து பெவில்ட்ரி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டான கேப்டன் ஜாக் தான். ஸோ பெவில்ட்ரியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்து லிடியாவை மேரேஜ் பண்ண விரும்புகிறேன், அதுக்காக தான் என் நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே இவன் வந்து சண்டையிலேருந்து பின் வாங்கிடுறான். சரி நண்பா, நான் பண்ண தப்பு தான், நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன், நான் இங்கேருந்து நான் ரிவர்ஸில் போயிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே சார் லூசியஸ் பார்த்துட்ருக்காரு. சார் லூசியஸ்க்கு கோவம் வருது, நீ இத்தனை நாளாக சீட் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு சார் லூசியஸ் வந்து கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வருது. அதாவது லிடியாவுக்கு, அவங்களுடைய கார்டியனுக்கு, ஆண்டனிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சண்டையை ஸ்டாப் பண்ண வராங்க, அந்த சண்டையுமே நிறுத்திடுறாங்க. ஸோ லிடியா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறாங்க, நான் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டர் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே மன்னிச்சிடுங்க, விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி பேசிடுறாங்க. ஸோ அந்த பாப் ஏக்கர்ஸ் அந்த சார் லூசியஸும் சரி ஓகே, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்து என்ன ஆகிடுதுன்னா, லிடியாவும் நம்மளுடைய கேப்டன் ஜாக் அப்சல்யூட்டும் வந்து ஒன்றாயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல், ட்ராமா, போய்ட்ரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு டைம் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஹாவ் எ நைஸ் டே.